ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன் நம் தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர்கள் என்னும் மூவேந்தர்கள் ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் தங்கள் நிலப்பரப்பை விரிவுபடுத்த வேண்டி ஒருவருக்கு ஒருவர் அடிக்கடி போர் புரிந்து வந்தனர். அப்போது இவர்களில் யார் ஒருவர் ஓர் மாவீரனை துணையாக கொண்டு போரிடுகிறாரோ அவர்களின் பக்கமே வெற்றி கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. அப்படி மூவேந்தர்களும் துணையாக நாடும் வீரத்தில் ஈடு இணையற்ற அந்த மாவீரன் யார், அவரின் வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ள என்னோடு சேர்த்து உங்களுக்கும் ஆர்வம் இருந்தா இந்த கதை நமக்கானதுதான். கதையை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே தொடர்ந்து கதையை கேட்கலாம். வாங்க. இது கிக்கி பட்டர் தமிழ் ஸ்டோரிஸ். உங்களோடு பேசிட்டு இருக்கிறது கீர்த்தி. இப்படி மூவேந்தர்களும் போரில் துணையாக நாடும் வீராதி வீரரான அந்த மாவீரர் வேறு யாரும் இல்லை, திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த குறுநில மன்னனான வள்ளல் மலையமான் திருமுடிக்காரி. இவர் ஆண்ட பகுதி மலாடு அல்லது மலையமானாடு என்று குறிப்பிடப்படுகிறது. சிறுபானாட்சி படையில் இந்த மாவீரனின் தோற்றத்தையும் குணத்தையும் பற்றிய குறிப்பு ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், பார்த்தாலே அச்சம் தரக்கூடிய அதிக வெளிச்சமுடைய வேலினை உடையவன், பெரிய கைகளை கொண்டவன், காரி என்று குதிரையை உடையவன், நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மாவீரன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மாவீரர் வள்ளல் மலையமான் திருமுடிக்காரி மூவேந்தர்களுக்கு இடையே ஏற்படும் போரில் எப்படி தன் பங்களிப்பை அளித்து வெற்றியை சொந்தமாக்கினார் என்பதை இனி பார்க்கலாம். சோழ பேரரசின் தொடக்க காலகட்டத்தில் உறையூரை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த சோழ வம்ச சிற்றரசரான பெருங்கிள்ளிக்கும் தொண்டி பகுதியை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த சேர வம்ச சிற்றரசனுக்கும் இடையே போர் மூண்டது. எப்படியாவது உறையூரை அடைந்தே தீர வேண்டும் என்கிற வேட்கையில் சேர அரசன் போரிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருந்தான். இந்த செய்தியை அறிந்த மாவீரனும் சோழ சிற்றரசன் பெருங்கிள்ளியின் நண்பருமான மாவீரர் மலையமான் திருமுடிக்காரி தன் நண்பனுக்கு உதவும் வகையில் தன் படையுடன் போர்க்களம் அடைந்து வீரப்போர் புரிந்தார். இறுதியில் மாவீரன் காரி உதவிய சோழப்படையே போரில் வெற்றி பெற்றது. இப்படி பல நேரத்தில் மூவேந்தர்களுக்கும் தனித்தனியாக போரில் உதவி அவர்களை வெற்றியடை செய்திருக்கிறார் மாவீரர் மலையமான் திருமுடிக்காரி. காரியின் உதவியால் போரில் வெற்றி கண்ட பின் அரசர்களும் காரிக்கு பொன், பொருள், தேர், நாடு என ஏகப்பட்ட பரிசுகளை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். கல்லுக்குள் ஈரம் இருக்கும் என்பார்களே, அது காரிக்கு 100% பொருந்தும். என்னதான் தோற்றத்தில் நம்மை அச்சம் கொள்ள செய்பவராக இருந்தாலும் காரியின் உள்ளம் மென்மையானது. தன்னை நாடி வரும் புரவலர்களுக்கும் பாணர்களுக்கும் அந்தணர்களுக்கும் தான் போரில் பெற்ற அத்தனை பரிசுகளையும், ஏன் நாட்டையே கூட வாரி வாரி வழங்கும் குணமுடையவர் காரி. இதனால் தான் இவர் கடையேழு வள்ளல்களுள் ஒருவராக உள்ளார். காரியின் வள்ளல் தன்மையை பார்த்தாகிவிட்டது. இனி காரி செய்த வீரப்போர்கள் என்ன என்பதை பார்க்கலாம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் வட இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த மௌரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தென்னிந்தியாவின் மீது படையெடுக்க துவங்கினார்கள். திருக்கோவிலூரின் வளத்தை கண்டு அதன் மீது போரிட முடிவு செய்து முள்ளூர் மலையை முற்றுகையிட்டார்கள். இதை கேள்விப்பட்ட மலையமான் திருமுடிக்காரி தன் படைகளோடு போர்க்களம் வந்தார். இரு பிரிவுக்கும் இடையே பல நாட்கள் போர் நீடித்தது. இறுதியில் காரியின் வேல் படைக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஆரிய படை சுக்குநூறாய் போனது. பலர் மாண்டனர், மற்றவர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். தன்னுடைய கைவேலினை மட்டுமே பயன்படுத்தி ஆரிய படைகளை அடித்து துவம்சம் செய்தார் காரி. மலையமான் காரி பற்றி சொல்லும் போது அவருடைய குதிரை பற்றியும் சொல்லியே ஆக வேண்டும். காரியின் குதிரை கருப்பு நிறம் கொண்டது. அந்த குதிரையின் பெயரும் கூட காரிதான். மலையமான் காரியின் மனமூட்டத்துக்கு ஏற்றவாறு போர்க்களத்திலே தன் வேகத்தை அதிகரிக்கும் திறன் கொண்டது குதிரை காரி. மலையமான் திருமுடிக்காரி தன் நண்பரான சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புறையின் அழைப்பின்படி கடையள வள்ளல்களுள் ஒருவரான வல்வில்லாதன் ஓரியுடன் போரிட்டு ஓரியை போரிலே தோற்கடித்துக் கொன்றார். ஓரியின் முழு கதையோட லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஓரியை கொன்றதால் காரி நாட்டின் மீது படையெடுத்தார் ஓரியின் நண்பரான அதிகமான் நெடுமான் அஞ்சி. அப்போதுதான் ஒரு போர் முடிந்து ஓய்வில் இருந்த காரியின் படைகள் அதிகமானின் திடீர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தோற்று போனது. காரியின் திருக்கோவிலூர் அதிகமானின் வசமானது. காரி தன் நண்பரான சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புறையிடம் தஞ்சமடைந்தார். சில நாட்கள் கழித்து சேர படைகளும் காரி படைகளும் இணைந்து அதிகமான நாடான தகடூர் மீது படையெடுத்து சென்றன. இரு பிரிவுக்கும் பல நாட்கள் போர் நீடித்தது.
போரின் இறுதியில் அதிகமான் கொல்லப்பட்டு காரியின் நாடான திருக்கோவிலூர் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த போர் வரலாற்றிலே தகடூர் யாத்திரை என்று குறிப்பிடப்படுகிறது. மலையமான் காரி எப்படி மலையமான் திருமுடி காரி என்ற பட்டப்பெயரோடு மாறினார் என்ற கதை சுவாரஸ்யமானது. சங்க காலத்தில் முடி அணியும் உரிமை, அதாவது மணிமகுடம் அணியும் உரிமை மூவேந்தர்களுக்கும் சில கல்வியில் சிறந்த புலவர்களுக்கும் மட்டுமே இருந்தது. ஒருமுறை மூவேந்தர்களும் தங்களுக்குள் சண்டையிடாமல் ஒற்றுமையாக இருந்த நேரத்திலே அவர்கள் ஒன்று கூடி பேசினார்கள். அப்போது காரியின் வீரம், விவேகம், வள்ளல் தன்மை குறித்த பேச்சு எழுந்தது. காரியின் வீரம், குணம் இவற்றை போற்றும் வகையில் காரிக்கு முடிசூட்டி அதை அணியும் உரிமை வழங்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படியே ஒரு விழா எடுத்து காரிக்கு முடிசூட்டினார்கள். அதுவரையிலும் மலையமான் காரி என்று அழைக்கப்பட்டவர் பிறகு மலையமான் திருமுடிக்காரி என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்பட்டார். இப்படி மலையமான் திருமுடிக்காரி பற்றிய எண்ணற்ற குறிப்புகள் அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை, புறநானூறு போன்ற பல்வேறு சங்க பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. இப்படி மலையமான் திருமுடிக்காரி வீரத்தில் மட்டுமல்ல, வந்தாருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி வழங்குவதிலும் ஈடு இணையற்றவராக இருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கதையில் நாம் சந்திக்கலாம்.